ஃப்ரெண்ட்ஸ், மாசி கருவாடை வச்சு இது மாதிரி டேஸ்ட்டாக பொடி செய்யலாம்னு எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி பொடி செஞ்சு காமிக்க போகிறேன். எதுலன்னு பாருங்கள். இதில் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பொடி செஞ்சு காமிக்க போகிறேன். இது பேர் மாசி கருவாடுன்னு சொல்லுவாங்க. அதில் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பொடி செஞ்சு காமிக்கிறேன். பொடி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செஞ்சு பார்ப்போம் எப்படி செய்யலாம். இது என்ன பண்ணணுன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது மாதிரி இதில் கொஞ்சமாக உடச்சிட்டேன். கட்டையில் உடச்சி மிக்சியில் போட்டு அதுக்கு தேவையான உப்பு மிளகா மிக்சியில் வச்சு ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி காஞ்ச மிளகா உப்பு போட்டு மிக்சியில் போட்டு இது மாதிரி அரைச்சிக்கோங்க. பொடியாக அரைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இது ஒரு இடத்துல கொட்டி வச்சுக்கணும். இது ஒரு இதில் ஒரு தட்டில் இதில் கொட்டி வச்சுக்கிட்டு இதுக்கு பிறகு என்ன பண்ணணும், இதில் தேங்காய் போடணும். திருவுண தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தேங்காய் இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இது மாதிரி தண்ணி ஊற்றாமல் இப்படி அரைச்சிக்கணும். தேங்காயை தண்ணி ஊற்றாமல் பொல பொலன்னு இருக்கும். இதில் என்ன வேறு சேர்க்கணும்னா சின்ன வெங்காயம் சேர்க்கணும். நாட்டு வெங்காயம்னு சொல்லுவாங்கள்ல, அது இதில் நம்ம சேர்த்துக்கணும். இதாக இருக்கணும். இதை இதில் போட்டு லேசாக அரைக்கணும். ரொம்ப அரைக்கக்கூடாது, மை மாதிரி அரைக்கக்கூடாது. ஒரு சுற்று விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் போட்டு அரைச்சா ரொம்ப மையாக வந்துச்சு. அதனால நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது மாதிரி நச்சுக்கலாம். அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் போட்டு இது மாதிரி அரைச்சிக்கணும். வெங்காயம் இப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பிடையில கொஞ்சம் நல்லா தெரியும். இதை மாதிரியே கொஞ்சம் நச்சுக்கோங்க. தேங்காயை மட்டும் வேணால் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. வெங்காயத்தை நச்சு போட்டால் நல்லாயிருக்கும், சின்ன வெங்காயம். இப்போ இதோடு சேர்த்து அந்த நம்ம தூளாக ஆக்கி வச்சுருக்கோம்னா அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்பூனை வச்சு கையால் கிண்டாதீங்க, வீணாக போயிடும். ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம வேறு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.